Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ட்ரை ஸ்குவிட் சம்பல். ஆல்ரெடி நான் ஃப்ரெஷ் ஸ்குவிட் சம்பல் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை ஸ்குவிட் வச்சு எப்படி சம்பல் செய்யலாங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நான் ஒரு 300 கிராம் ட்ரை ஸ்குவிட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஸ்குவிட்டை நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சம்பலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 5 இல்லை 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 பூண்டு பல் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த ட்ரை ஸ்குவிட்டை நாம் ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நாம் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்குவிட் க்ளீனாக தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் அழுக்கு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மினிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதே மாதிரியே ரவுண்டாக நாம் அதை பீஸ் பண்ணி எடுக்கணும். அது உள்ளாடி இருக்கிற சின்ன வேஸ்ட்டுங்களெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் நாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஸ்குவிட்டையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த சம்பலை நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்குவிட் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ் நாம் அதை அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அது குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த சம்பலோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த சம்பல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நாம் ஸ்குவிட்டை ட்ரை ரோஸ்ட் வேறு பண்ணி வச்சுருந்தோம், அதனால் சீக்கிரமாகவே குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ட்ரை ஸ்குவிட் சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் வேறு ட்ரை ஃபிஷ்ஷில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்குவிட் கிடைச்சா நீங்கள் அதுலேயே இந்த சம்பல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்குவிட்லேயும் நான் இந்த சம்பல் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் அந்த வீடியோவோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஸ்குவிட் சம்பல் நீங்கள் பழைய சாதம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை நெத்தலியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.